ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? சாரி, அப்போ கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. ஓகே, இப்போ நெட்வொர்க் இஷ்யூ இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரீன் ஷேர் ஆகல, தெரியல அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மைக் அன்மியூட் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம கிளாஸை. இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். என்னன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்எஸ்ல நேத்து என்னெல்லாம் பார்த்தோம், பேசிக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்னேன்ல, டெக்ஸ்ட் அலைனு, பேடிங்கு, மார்ஜின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் நம்ம பாக்குறோம்னா நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா நம்ம சிஎஸ்எஸ் மட்டுமே நம்ம ஒரு 1 மந்த் படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சிஎஸ்எஸ்ல. சோ அதனால நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து டிஃப்ரெண்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே, சோ நம்ம இன்னைக்கு சிஎஸ்எஸ் ஓட லே அவுட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சிஎஸ்எஸ் லே அவுட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும்னா, பொசிஷன் ப்ராப்பர்ட்டியும் அண்ட் தென் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியும் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டி படிப்போம், நாளைக்கு நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி படிப்போம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்எஸ்ல உள்ள பொசிஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சிஎஸ்எஸ் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் புரியலன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் பார்டர்ஸ். நேத்தே நம்ம கொஞ்சம் பார்டர் பார்த்துட்டோம் தானே? பார்டரை இதுக்கு முன்னாடியே நம்ம 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படிதானே? Any issues? Any issues? தெரியாம மைக் அன்மியூட் பண்றாங்க. சாரி மேம். இல்ல நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் மீன் ஸ்கிரீன் எதுவும் ஷேர் ஆகலன்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே, சிஎஸ்எஸ் லே அவுட்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொசிஷன் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் நம்ம அதோட டைப்ஸ் பார்க்கணும். ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டா அதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு. இப்போ பொசிஷன்ங்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய கோட் பார்த்திருக்கோம்ல. இந்த கோட்ல எல்லாம் நம்ம இப்ப என்ன பார்த்தோம், ஒரு சிஎஸ்எஸ் பட்டன் வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்துட்டு பேடிங் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம வேல்யூ வந்து 8 பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். கலர் அப்படின்னு நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா என்னென்ன கலர்ஸ் கொடுக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கலாம். அதே மாதிரிதான் சிஎஸ்எஸ்ல பொசிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இந்த பொசிஷன்ல நீங்க என்னென்ன வேல்யூலாம் கொடுக்கலாம்னா 4 டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்னது 4ல மெயினா நம்ம யூஸ் பண்றது 4 தான் யூஸ் பண்ணுவோம். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்து 5 டைப்ஸ் இங்க இருக்கு. அப்சல்யூட், அண்ட் தென் இந்த ஸ்டிக்கி இருக்குல்ல, ஸ்டிக்கிய வந்துட்டு ஃபிக்ஸ்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஸ்டிக்கியும் இருக்கும். ஸோ ஒன்னு ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவோம், இல்ல ஃபிக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தென் ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தென் ஃபிக்ஸ்ட், அப்சல்யூட், ஸ்டிக்கி. இந்த மாதிரி 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம டைரக்டா எக்ஸாம்பிள் வச்சு போனாதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்க வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க தியரியா. தியரிட்டிக்கலா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பொசிஷன்ஸ் வந்து நிக்காது மண்டில். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா டைரக்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். ஸோ எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பொசிஷன்ஸ் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் நீங்க வந்து கொடுத்துக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொரு பொசிஷனையும் பார்க்கலாம். ஸோ நான் இங்க ஜஸ்ட் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, சரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அண்ட் தென் வழக்கம் போல HTML5 கொடுக்குமா, அதை கொடுத்துக்கிறேன். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், பொசிஷன்ஸ் தானே. ஸோ டைட்டில் வந்து பொசிஷன்ஸ். இந்த பொசிஷன் பாக்குறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 3 டிப் வச்சுக்கிறேன். ஓகே, 3 டிவ்லையும் நான் உள்ள எந்த எலமெண்ட் வைக்கல, ஒரு எம்டியா ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எதுக்கு அப்படின்னா
நான் வந்து ஒரு 4 ஸ்கொயர் மாதிரி கிரியேட் பண்ண போறேன். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 ஸ்கொயர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் கொடுத்து அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறேன். சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை வந்துட்டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். செகண்ட் ஸ்கொயரை வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் நான் ஒவ்வொரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், எம்ப்டியா டிவ் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் இன்னும் ஸ்கொயருக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியே யூஸ் பண்ணல. பொசிஷன்ஸ்க்கு டைட்டில் மட்டும் தான் இருக்கு. பொசிஷனை சென்டருக்கு கொண்டு வரணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? எனிஒன்? பொசிஷன்ஸ் வந்து இந்த கார்னர்ல இருக்குல்ல, எனக்கு வந்து சென்டருக்கு வரணும் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? நேத்து தான் படிச்சோம். மேம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கலாம்ல மேம்? வெரி குட். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் தான் கொடுக்கணும். ஓகே குட். சோ நம்ம என்ன கொடுக்கணும்? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கணும். நான் வந்துட்டு இங்க வந்துட்டு இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணியே பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தானே இங்க யூஸ் பண்ண போறோம். சோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் கிரியேட் பண்ணும். இந்த எம்டியா ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி நான் ஒரு ஸ்கொயர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நான் பொசிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். சோ இப்போ நான் 1ங்கிறதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்றேன். அப்போ ஸ்கொயருக்கு ஒரு வித் ஹைட் கொடுக்கணும். ஸோ ஸ்கொயர்ல எப்படி இருக்கும்? வித்தும் ஹைட்டும் சேமா தானே இருக்கும். ஸோ அதனால வித்தும் 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹைட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாதான் அந்த ஸ்கொயரே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ லெட்ஸ் சி இது எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குங்கிறத பாக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட்ல உள்ள எலிமெண்ட்டுக்கும் ஸ்கொயர் வித் ஹைட் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி காப்பி பண்ணிட்டு நம்ம கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா எல்லோ கலர். இந்த ஸ்டைல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வித் ஒரு ஹைட் கொடுத்துருக்கேன், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். உடனே நமக்கு இப்படி ஒரு ஸ்கொயர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன ப்ராப்ளம்னா இந்த ஸ்கொயர் ஒவ்வொன்றுக்கும் நடுவுல நமக்கு கேப் இல்ல. சோ எனக்கு கேப் வேணும் அப்படிதானே? சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்ஜின் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கணும். இந்த மார்ஜின் 10 பிக்சல் அதாவது மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகேவா? சோ மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன அப்படின்னா இப்ப நான் மார்ஜின் 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேனா அப்படின்னா என்ன பண்ணுனா இப்ப இதுதான் என்னோட மார்ஜின். அதாவது இந்த வெப் பேஜோட இந்த ஓவரால் இந்த இதுதான் என்னோட மார்ஜின். ஓகேவா? சோ அந்த மார்ஜின்ல இருந்து 10 பிக்சல் மூவ் ஆகும். சோ அதுல இருந்து என்ன ஆயிருக்கு? ரைட் சைட்ல இருந்து 10 பிக்சல், டாப்ல இருந்து 10 பிக்சல் வந்து அது மூவ் ஆயிருக்கு. நான் வந்து காமனா மார்ஜின் கொடுத்ததுனால ரைட் சைட்ல இருந்தும் மூவ் ஆயிருக்கும், டாப்ல இருந்தும் மூவ் ஆயிருக்கும். இதே நான் வந்து மார்ஜின் டாப் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா டாப்ல இருந்து 10 பிக்சல் மூவ் ஆகும். ஓகேவா? மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மார்ஜின்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 10 பிக்சல். இதே இது வந்து கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா மார்ஜின் ரைட்ல இருந்து 10 பிக்சல் கொடுத்தேன்னா மார்ஜின் ரைட் சைட்ல இருந்து ஒரு 10 பிக்சல் மூவ் ஆகும்.
பாட்டம் லைன்னா மார்ஜின் பாட்டம். சோ மார்ஜின் அப்படின்னா என்ன பண்ணும்னா, இந்த ஓவரால் வெப் பேஜையே உங்களுக்கு ஒரு பார்டரா கன்சிடர் பண்ணி, அதுல இருந்து நமக்கு மூவ் ஆகும். 10 பிக்சல், 20 பிக்சல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, டாப்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகும். இல்ல நீங்க டாப், லெஃப்ட் வேண்டாம். பொதுவா மார்ஜின் குடுத்தீங்கன்னா, ஆல் சைட்ல இருந்தும் அது மூவ் ஆகும். இப்ப இதுல இருந்து டாப்ல இருந்து 10 பிக்சல், பாட்டம்ல இருந்து 10 பிக்சல். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? இந்த ப்ரவுன் கலர் ஸ்கொயர் இதோட ஒட்டி இருந்துச்சு. ஆனா நம்ம 10 பிக்சல் குடுத்திருக்கிறதுனால பாட்டம்ல இருந்து 10 பிக்சலும், ரைட் சைட்ல இருந்து 10 பிக்சல், டாப்ல இருந்து 10 பிக்சல்னு சொல்லிட்டு 4 சைட்லயும் கேப் கிரியேட் ஆயிருக்கு. சோ கிரியேட் ஆயி இந்த ஸ்கொயர் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து மார்ஜின். பேடிங்னா என்ன அப்படின்னா, நம்ம நேத்து பட்டனுக்கு பேடிங் குடுத்தோம். நினைவு இருக்கா? இங்க பட்டனுக்கு பேடிங் குடுத்தோம். அப்ப என்ன ஆச்சு? அந்த பட்டனுக்குள்ள பெருசாச்சு. அந்த பட்டனுக்குள்ள உள்ள எலமெண்ட்ல வந்து 4 சைட்லயும் கேப் கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இப்போ இந்த ஸ்கொயர நான் பெருசாக்கணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு பேடிங் குடுக்கலாம். இப்போ அப்ப என்ன ஆகும்? அந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா, அது பெருசாகும். இப்போ நான் இந்த பட்டன உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன். நீங்க பேடிங்க்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. தாண்டி போயிட்டு இருக்கோமோ? சரி ஓகே. இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். இஷ்யூ இல்ல. இப்ப என்ன ஆயிருக்கு? நான் இதுக்கு இப்ப பேடிங் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ 8 பிக்சல் குடுத்துருக்கேனா? இப்ப நான் இத 10 பிக்சல்னு குடுக்கும்போது, சோ என்ன ஆகுது? அந்த பட்டனுக்குள்ள 4 சைட்ஸ்லயும் கேப் கிரியேட் பண்ணுது. இதான் அந்த பட்டனுக்குள்ள உள்ள அந்த சப்மிட்ங்கிற எலமெண்ட். சோ அத சுத்தி எனக்கு கேப் கிரியேட் ஆகுது. சோ அது டாப்ல இருந்து, பாட்டம்ல இருந்து, சைட்ல இருந்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கத்துல இருந்து 20 பிக்சல் நமக்கு மூவ் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு எலமெண்ட்ட இப்ப இந்த எலமெண்ட் எங்க இருந்து மார்ஜின்னு சொன்னா, இந்த ஓவரால் பார்டர் ஐ மீன் இந்த ஓவரால் வெப் பேஜ்ல இருந்து ரைட் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு மூவ் ஆகுது. பட் இந்த பட்டனுக்குள்ள இந்த சப்மிட்ங்கிறது தான் நமக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சின்னதா இருந்துச்சு. சோ அப்போ அத சுத்தி எனக்கு கேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நான் என்ன செய்யணும்? பேடிங் குடுக்கணும். ஒரு சின்ன எலமெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு சைஸ் பெருசாக்கணும். அதுல சென்டர்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் நீங்க வந்து ரைட், லெஃப்ட் அப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நீங்க வந்து பேடிங் குடுக்கணும். இல்ல நீங்க வந்து மொத்தமா இந்த பார்டர்ல இருந்து மூவ் பண்றீங்க. இந்த வெப் பேஜோட பார்டர்ல இருந்து மூவ் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க வந்து என்ன குடுக்கணும்? மார்ஜின் குடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல எப்படி இருந்துச்சு? சப்மிட்ங்கிறது நான் இங்க பிக்சல்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சு. அப்ப நான் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இத சுத்தி கேப் தேவைப்பட்டுச்சு. சோ இத சுத்தி எனக்கு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அப்ப நான் என்ன குடுத்தேன்னா, பேடிங் குடுத்தேன். சோ பேடிங் குடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு? அத சுத்தி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சோ ஒரு குறிப்பிட்ட பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட்ட வந்து ஒரு சைட்ல இருந்து இப்ப பேடிங் லெஃப்ட்ன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த சப்மிட்ங்கிறது ஒரு 20 பிக்சல் மூவ் ஆகும். மத்த இடத்துல இருந்துலாம் மூவ் ஆகாது. ஓகே. சோ அதான் பேடிங் லெஃப்ட். சோ அதுதான் பேடிங் லெஃப்ட் டாப். ஓகே. ஒரு ஒரு சின்ன ஸ்கொயருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்க்குள்ள உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது பேடிங் குடுப்பீங்க. இந்த பார்டர்ல இருந்து மூவ் பண்ணணும். அதுல கேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நீங்க வந்து மார்ஜின் குடுப்பீங்க. சோ அதுக்கு தான் நம்ம இங்க மார்ஜின் குடுத்துருக்கோம். இந்த எலமெண்ட்ட நம்ம பார்டர்ல இருந்து மூவ் பண்றதுக்காண்டி தான். ஏ நான் இத ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நெறைய பேருக்கு மார்ஜினுக்கும் இது பேடிங்க்கும் கன்ஃப்யூஷன் ஆகும். அதுக்காண்டி தான். ஓகே. சோ நான் இதே மாதிரி எல்லா எலமெண்ட்டையுமே மார்ஜின் யூஸ் பண்ணி
மூவ் பண்ணிக்கிறேன். அப்பதான் டாப், லெஃப்ட் எல்லாத்துலயுமே ஒரு கேப் கிரியேட் ஆகும். சோ இப்ப நமக்கு வந்து மூவ் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த பட்டன் தேவையில்ல. இது நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, பொசிஷன்ஸ்குள்ள வரலாம். சோ இப்போதைக்கு என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்னது? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு பொசிஷன் குடுத்து ட்ரை பண்ண போறேன். சோ டிஃபால்ட்டா நீங்க இதுக்கு இந்த எலமெண்ட்ஸ்க்கு எதுக்காவது நீங்க பொசிஷன்ஸ் குடுத்திருக்கீங்களா? இல்ல. நம்ம எதுக்குமே நம்ம என்ன செய்யல? பொசிஷன்ஸே குடுக்கல. சோ டிஃபால்ட்டா நீங்க பொசிஷன்ஸ் குடுக்காமலே அங்க என்ன பொசிஷன் இருக்கும்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். ஸ்டாட்டிக் அப்டின்னா என்னன்னா, இப்ப நான் இது குடுக்கலனாட்டி இது ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். பொசிஷன் ஸ்டாட்டிக்ன்னு நீங்க குடுத்தாலும் ஒண்ணுதான், குடுக்கலனாட்டி ஒண்ணுதான். ஏன்னா, அது வந்துட்டு டிஃபால்ட்டா அந்த எலமெண்ட் ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். நம்ம எலமெண்ட்டுக்கு குடுக்கலனாட்டியுமே. ஓகே. சோ அந்த பொசிஷன்ல இருந்துச்சு அப்டின்னா, உங்களால என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது அப்டின்னா, இந்த லெஃப்ட், ரைட்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. ஓகேவா? இப்ப லெஃப்ட்லேருந்து 20 பிக்சல் மூவ் பண்றேன் அப்டின்னா, என்னால இந்த எலமெண்ட்ல லெஃப்ட்லேருந்து மூவ் ஆயிருக்காது. லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல், டாப்ல இருந்து 20 பிக்சல் அப்படி மூவ் ஆகாது. அது இருக்கிற பொசிஷன்ல அது அப்படியே இருக்கும். ஸ்டாட்டிக்கா இருக்கும். அத நான் மூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட் அத குடுத்தேன்னா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு ஒர்க் ஆகும் அந்த இடத்துல. பட் இந்த லெஃப்ட், ரைட், பாட்டம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அங்க மூவ் ஆகாது. அதெல்லாம் குடுத்தேன்னா அது ஸ்டாட்டிக்கா அது இருக்கிற பொசிஷன்லயே தான் இருக்கும். அது எங்கேயுமே மூவ் ஆகாது. சப்போஸ் நம்ம அத மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்ம மார்ஜின் லெஃப்ட், ரைட் குடுத்து தான் மூவ் பண்ணணும். இதுதான் ஸ்டாட்டிக். ஓகே. டிஃபால்ட்டா எல்லா எலமெண்ட்டுமே ஸ்டாட்டிக்ல தான் இருக்கும். ஸ்டாட்டிக்ல என்ன ஆகாது? இந்த லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம்ங்கிற ப்ராப்பர்ட்டீஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்க அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட் இங்க மார்ஜின் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆயிருக்கு. அப்படிதானே? நம்ம மார்ஜின் 10 பிக்சல் குடுத்தோம். அது ஒர்க் ஆச்சு. பட் லெஃப்ட், ரைட் குடுத்து இப்ப லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா அது என்ன ஆகல? மூவ் ஆகல. சோ அதுதான் ஸ்டாட்டிக். அது இருக்கிற பொசிஷன்ல அது அப்படியே இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ரிலேட்டிவ். சோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்க்கு நான் ஸ்டாட்டிக் குடுத்தேன். அங்க எனக்கு நான் இதே எலமெண்ட்ட மார்ஜின் லெஃப்ட் குடுத்து மூவ் பண்ணி பார்க்கிறேன். ஓகே. லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை. இப்ப மூவ் ஆயிருக்கா? மூவ் ஆயிருக்கு. அப்படிதானே? அது இருந்த பொசிஷன்ல இருந்து என்ன ஆயிருக்கு? லெஃப்ட் மார்ஜின் லெஃப்ட்ன்னு குடுத்தப்போ, சோ லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. அப்படிதானே? ஆல்ரெடி நம்ம 10 பிக்சல்னு குடுத்திருந்தோம் மார்ஜின். சோ அதனால அதுல ஒரு 10 பிக்சல். அப்புறம் இப்போ வந்து மார்ஜின் 20 பிக்சல் குடுத்ததுனால ஓவராலா அது மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் எடுத்து மூவ் ஆயிருக்கு. சோ மார்ஜின் லெஃப்ட் குடுத்தா ஒர்க் ஆகுது. ஆனா வெறும் லெஃப்ட் குடுத்தா ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆகல. சோ அதுதான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியோட ஃபீச்சர். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ். இப்ப நான் செகண்டா ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த ஸ்கொயருக்கு நான் பொசிஷன் என்ன குடுத்துக்கிறேன்னா, ரிலேட்டிவ் அப்படின்னு பொசிஷன் குடுத்துக்கிறேன். சோ பொசிஷன் என்ன குடுத்துக்கலாம்? ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிலேட்டிவ் பொசிஷன பொறுத்தவரைக்கும் இது எப்படின்னா, அது எந்த இடத்துல இப்ப நீங்க இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து நான் 20 பிக்சல் மூவ் பண்ணேனா, இப்ப அது என்ன ஆச்சு? இந்த மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆச்சு. இதே இந்த எலமெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி மார்ஜின்ல இருந்து 10 பிக்சல் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து லெஃப்ட், ரைட் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கிடையாது. ஸ்டாட்டிக் மாதிரி கிடையாது. ரிலேட்டிவ்ல நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சோ நான் இப்ப இத என்ன பண்ணியிருக்கேன்னா, லெஃப்ட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மூவ் பண்றேன். ஓகே. இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது என்ன பண்ணிருக்குன்னா, மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. பட் இங்க என்னன்னா, ஆல்ரெடி நான் மார்ஜின்ல இருந்து ஒரு 10 பிக்சல் மூவ் பண்ணி வச்சுட்டேன். அப்படிதானே? இங்க நான் ஆல்ரெடி மார்ஜின்ல இருந்து ஒரு 10 பிக்சல் மூவ் பண்ணி வச்சுட்டேன். சோ இந்த எலிமெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன், லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் அப்படின்னு சொன்ன உடனே, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. பட் இந்த எலிமெண்ட் அப்படி பண்ணல. ஸ்டாட்டிக்ல குடுத்த எலிமெண்ட் எப்படி பண்ணுச்சு? மார்ஜின்ல இருந்து ஆல்ரெடி 10 பிக்சல் மூவ் ஆயிருக்கிறதுனால, நான் மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல் குடுத்தப்போ, ஆல்ரெடி தான் நம்ம 10 பிக்சல் மூவ் பண்ணிட்டோமே. அப்ப இன்னும் ஒரு 10 பிக்சல் மட்டும் மூவ் பண்ணா போதும். அந்த மாரி இது மூவ் ஆயிருக்கு. பட் இந்த செகண்ட் குடுத்திருக்க எலிமெண்ட் ரிலேட்டிவ்ல இருக்கிறதுனால,
ஆல்ரெடி அது மார்ஜின்ல இருந்து 10 பிக்சல் மூவ் ஆகி இருந்தாலும் நான் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல்னு கொடுத்தப்போ அது எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ அதுல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. அதுதான் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ல நீங்க எந்த எலமெண்ட்டை கொடுத்தாலும் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது மூவ் ஆகும். பட் ஸ்டாட்டிக் அப்படி கிடையாது. மார்ஜினை கன்சிடர் பண்ணி அதுல இருந்து மூவ் ஆகும். நீங்க மார்ஜின்ல இருந்து 10 பிக்சல் மூவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்க மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மூவ் பண்ணீங்கன்னா நம்ம ஏற்கனவே மூவ் பண்ண பொசிஷன் 10 பிக்சல்ல இருந்து அப்புறம் ஒரு 10 பிக்சல் அப்படி மூவ் ஆகும். ஓகே, அப்படி மூவ் ஆகாத மீன் மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தமா கணக்கு எடுத்து மூவ் ஆகும். இப்போ இதோட கணக்கு எவ்வளவு வரும்னா மார்ஜின்ல இருந்து ஒரு 10 பிக்சல் அடுத்து லெஃப்ட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மொத்தமா இது 30 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. பட் இங்க வந்து இது மொத்தமாவே 20 பிக்சல் தான் மூவ் ஆயிருக்கு. ஓகே, சோ இந்த ரிலேட்டிவ் எப்படின்னா ஒரு கயிறு இதுல வந்துட்டு நீங்க ஒரு ரோப் கட்டி விட்டா எப்படி இருக்கும். சோ இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து அப்ப எங்க சுத்தினாலும் அது என்ன பண்ணும், இந்த ரோப் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ரோப்ல இருந்து தான் அது மூவ் ஆகும். அது மாதிரி அது இருக்கிற பொசிஷன்ல என்ன 20 பிக்சல் மூவ் ஆகும். இப்போ நான் இதுல இருந்து டாப்ல இருந்து 20 பிக்சல்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த எலமெண்ட் எங்க இருக்கு, இந்த எலமெண்ட் இங்க இருக்கு. ஓகே, இப்ப நான் இந்த எலமெண்ட்டை டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்றேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் எங்க இருக்கோ அதுல இருந்து 20 பிக்சல் டாப்ல இருந்து மூவ் ஆகும். சோ ரிலேட்டிவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது 20 பிக்சல் மூவ் ஆகும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் புரியுறதுக்கு. ஓகேவா, பட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே கிளியர் பண்ணிருங்க. சோ அப்ப அது இந்த எலமெண்ட் இங்க இருந்துச்சு. சோ அதுல இருந்து டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகி கீழே மூவ் ஆயிருக்கு. சோ லெஃப்ட்ல இருந்தும் அது இருக்கிற பொசிஷன்லயே தான் இருக்கு. சோ இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ங்கிறது இந்த இதுல நீங்க ஒரு ரோப்ப கெட்டி விட்ட மாதிரி அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து டாப் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிருக்கும். பட் ஸ்டாட்டிக் அப்படி கிடையாது. ஓவரால் மார்ஜினை கன்சிடர் பண்ணி அதுல இருந்து 20 பிக்சல்னா 20 பிக்சல் 30 பிக்சல்னா 30 பிக்சல் அப்படி மூவ் ஆகும். ஓகே, இந்த எலமெண்ட் ஆல்ரெடி மார்ஜின்ல இருந்து 10 பிக்சல் மூவ் ஆயிருந்தாலும் நீங்க அகைன் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் சொல்லும்போது திருப்பி என்ன பண்ணும், லெஃப்ட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் அகைன் மூவ் ஆகும். அதுதான் ரிலேட்டிவ்க்கும் ஸ்டாட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, எல்லாருக்கும் புரியுதா? வெரி குட், எல்லாருக்கும் புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, ரிலேட்டிவ் புரிஞ்சிடுச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு விஷயம். இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், சரி. சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு என்ன இப்ப இஷ்யூ வருதுன்னா இப்ப இந்த இந்த எலமெண்ட்டுக்கு மேலேயே இந்த எலமெண்ட்டும் வந்துட்டு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு இப்ப எல்லோ கலர் எலமெண்ட் தான் எனக்கு வந்து மேல வரும். பட் எனக்கு ப்ளூ கலர் வந்துட்டு ஐ மீன் இந்த அக்வா கலர் வந்து எனக்கு மேல வந்திருக்கு. பட் எனக்கு அப்படி வரக்கூடாது. இந்த எல்லோ எலமெண்ட் தான் எனக்கு மேல வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பொசிஷன் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு இதுக்கும் ரிலேட்டிவ்னு பொசிஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு Z இண்டெக்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. ஓகேவா, Z இண்டெக்ஸ்னா என்னன்னா நீங்க எந்த எலமெண்ட்டுக்கு Z இண்டெக்ஸ் அதிகமா கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட் டாப்ல வரும். இது இந்த இந்த இது எந்த டைம்ல இந்த இஷ்யூ வரும் அப்படின்னா நீங்க வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா, அண்ட் தென் டெக்ஸ்டும் ஆட் பண்ணிருப்பீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல. ஆனா உங்களுக்கு என்ன ஆயிரும், பேக்ரவுண்ட் இமேஜை நீங்க ஆட் பண்ண உடனே உங்களோட டெக்ஸ்ட் சம்டைம்ஸ் காணாம போயிடும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேல உங்க டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகாது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த இமேஜோட Z இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ எந்த எலமெண்டோட Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் மேல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, சோ நான் இப்போ இங்க வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லோவும் மேல டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நான் இங்க போயிட்டு இதுக்கு Z இண்டெக்ஸ் வந்துட்டு 2ன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு Z இண்டெக்ஸ் 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு எதுக்கு Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு, ப்ளூ கலருக்கு தான் Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இது மேல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதே நான் இதுக்கு 4ன்னு கொடுத்துடுறேன். இப்ப என்ன ஆயிட்டு, எனக்கு எல்லோ கலர் மேல டிஸ்ப்ளே ஆகுது.
சோ இத நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம்னா, சம்டைம்ஸ் இந்த மாரி உங்களோட பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும்னா, நீங்க ஆட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்லாம் தெரியல அப்டின்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்குலாம் Z இண்டெக்ஸ அதிகமா குடுத்துக்கோங்க. இல்லன்னா அந்த பேக்கிரவுண்ட் இமேஜ்க்கு ரொம்ப கம்மியா Z இண்டெக்ஸ் குடுத்துக்கோங்க. அப்டின்னா, எதுக்கு நீங்க அதிகமா குடுத்துருக்கீங்களோ, அது வந்து உங்களோட மேல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ இப்ப இங்க எனக்கு அந்த ப்ளூ கலர் ஸ்க்வேருக்கு மேல எனக்கு yellow கலர் ஸ்க்வேர் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் CSS ப்ராப்பர்ட்டி. சோ இத நீங்க அதிகமா குடுத்தீங்கன்னா, அந்த எலிமெண்ட் உங்களுக்கு மேல டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்படி என்ன டைப்லாம் நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம்? ஸ்டாட்டிக் பார்த்தாச்சு, ரிலேட்டிவ் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட். சோ அப்சல்யூட் பார்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகே. ஒரு டிவ்வுக்குள்ள ஹலோன்னு ஒரு டெக்ஸ்ட் ஒரு H1ல குடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிவ்வுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிறேன்னா, பாக்ஸ்ன்னு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். சோ வச்சுட்டு, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஹலோங்கிறது ஒரு டிவ்வுக்குள்ள இருக்கா? சோ அந்த டிவ்வுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி, இந்த ஹலோவ ஒரு பாக்ஸ்க்குள்ள லாக் பண்ற மாதிரி செட் பண்ண போறேன். டாட் பாக்ஸ். இப்ப இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, சோ ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம என்ன குடுக்கணும், ஒரு பார்டர் குடுக்கணும். அப்பதான் பாக்ஸ் வந்துட்டு செட் ஆகும். ஓகே. சோ பார்டர் வந்துட்டு நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, 1 பிக்சல் சாலிட் பிளாக். இன்னைக்கு பார்டர் பார்க்கணும். நம்ம டைம் இருக்குன்னு நெனைக்கிறேன். சோ இப்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு இந்த பாக்ஸ். கொஞ்சம் நான் சின்னதாக்கிக்கணும். சோ அதனால நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த பாக்ஸுக்கு ஒரு விட்த், ஹைட் குடுத்துக்கிறேன். ஓகே. விட்த் எவ்வளவு குடுத்துக்கலாம்னா, ஒரு 200 பிக்சல் விட்த் குடுத்துக்கலாம். அண்ட் தென் ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் ஹைட் அதுவே ஓகே தான். ஓகே. இங்க குடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அத நான் கொஞ்சம் சென்டர்ல மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. நமக்கு இங்க சென்டர்ல மூவ் பண்ணணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா, மார்ஜின் 0 ஆட்டோன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு டிவ்வ நீங்க மொத்தமா மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது, மார்ஜின் 0 ஆட்டோ குடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துரும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து மார்ஜின் 0 ஆட்டோ. இது குடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துரும். சோ நான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப எனக்கு சென்டருக்கு வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஹலோங்கிற எலிமெண்ட்ட நான் இப்ப என்ன பண்ண போறேன், இங்க இருந்து மூவ் பண்ணணும். ஓகே. எங்க இருந்து மூவ் பண்ணணும்? தட் மீன்ஸ் அதோட லெஃப்ட் சைட்ல இருந்து நான் மூவ் பண்ணணும். ம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், சோ அந்த H1 தானே நான் மூவ் பண்ணணும். சோ H1 டேக்க ஆக்சஸ் பண்ணி, அத பொசிஷன் என்ன குடுத்துக்கிறேன்னா, அப்சல்யூட் குடுத்துட்டு, சோ அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அத சாரி இதுக்கும் H1ன்னு குடுத்துருக்கணும். ஓகே. இதுக்கு நான் கிளாஸ் நேம் வந்துட்டு கோர்ஸ்ன்னு கிளாஸ் நேம் குடுக்குறேன். கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். சோ அந்த H1ல இருந்து பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்துக்கிறேன். அப்சல்யூட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இப்ப எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு எலிமெண்ட்ட மூவ் பண்ணணும் அப்டின்னா, நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்து மூவ் பண்ணனா மூவ் பண்ணிரலாம். நான் அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டு, ஓகே. நான் இங்க போட்டுட்டு உங்ககிட்டயே கேட்கிறேன். லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் எப்படி மூவ் ஆகும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் குடுத்துருக்கேன். அந்த ஹலோக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன குடுத்துருக்கேன்னா, ஆ அப்சல்யூட்ன்னு பொசிஷன் குடுத்துருக்கேன். சோ அது எப்படி மூவ் ஆகும்? எப்படி மூவ் ஆகும்னு நெனைக்கிறீங்க? அந்த பாக்ஸுக்குள்ள அந்த ஹலோ இருக்கு. நான் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் குடுத்துருக்கேன். அது எப்படி மூவ் ஆகும்? ம்.
ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, இந்த இடத்துல இருந்து நான் இப்ப லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல்னு குடுத்தா, இந்த ஹலோ லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகி இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு நான் நினைச்சுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல்னு குடுக்க போறேன். பட் அது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, எங்க இருந்து பிரிண்ட் ஆயிருக்கு? சம்மந்தமே இல்லாம மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் தள்ளி இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. பட் என்னோட ஏம் என்னது? இந்த பாக்ஸுக்குள்ளதான் நான் அந்த ஹலோ வச்சிருக்கேன். அப்சல்யூட்டும் பொசிஷன் கொடுத்திருக்கேன். அப்போ இதுல இருந்து எனக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஏம். பட் எனக்கு என்ன ஆயிருக்கு? அந்த ஹலோ சம்பந்தமே இல்லாம பார்டர்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. அப்ப அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா, அப்சல்யூட்ங்கிறதுக்கு ஒரு செட் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு கிடையாது. அது என்ன பண்ணும்? ரேண்டமா இந்த டோட்டல் இதை இதையே பார்டரா எடுத்துட்டு அதுல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகுது. ஓகே. பட் எனக்கு அப்படி மூவ் ஆகக்கூடாது. அப்சல்யூட்னா அதோட கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அது என்ன பண்ணும்னா இந்த ஓவரால் வெப் பேஜையே அதோட பார்டரா கன்சிடர் பண்ணிட்டு அதுல இருந்து அது இஷ்டத்துக்கு மூவ் பண்ணும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டிப்புக்குள்ள ஒரு பாக்ஸுக்குள்ள அதுக்குள்ள எனக்கு அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதுதானே அதோட பேரண்ட்ன்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த ஹலோ வந்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கு. சோ இந்த பாக்ஸ நீங்க ரிலேட்டிவா குடுத்துட்டு, அந்த மூவ் பண்ண போற எலமெண்ட்ட அப்சல்யூட்டா குடுத்து மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நம்ம எப்படி மூவ் பண்ணணும்னு நினைச்சோமோ, அதே மாரி மூவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த பாக்ஸுக்கு நான் இதுவரைக்கும் எந்த பொசிஷனும் குடுக்கல. பட் இப்போ நான் இந்த பாக்ஸோட பொசிஷன என்னவா மாத்திக்கிறேன்னா, ரிலேட்டிவா மாத்திக்கிறேன். சோ இப்போ அது என்ன ஆகும்? லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் கரெக்ட்டா மூவ் ஆயிருக்கு. இப்போ நான் அத லெஃப்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 40 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப என்ன ஆயிருக்கு? பாக்ஸ்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து 40 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. சோ இதுதான் பொசிஷன் அப்சல்யூட். சோ நீங்க பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பாக்ஸுக்குள்ள ஒரு எலமெண்ட்ட நீங்க வந்துட்டு பாக்ஸ் நான் இங்க சொல்றேன். இது பாக்ஸ்ன்னு இல்ல. நீங்க வேற எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணணும். டாப்லயோ, பாட்டம்லயோ மூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டு, அது எந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்குதோ, இப்ப இந்த ஹலோ எதுக்குள்ள இருக்குது? இந்த பாக்ஸ்ங்கிற இந்த டிவ்க்குள்ள இருக்குது. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த பாக்ஸ்ங்கிற அந்த டிவ்வ ரிலேட்டிவா குடுத்துட்டு, நான் மூவ் பண்ணக்கூடிய நினைக்கிற எலமெண்ட்ட நான் ரிலேட்டிவா குடுத்து லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்றேன். சோ இதுதான் அப்சல்யூட். அப்சல்யூட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கேஜுக்குள்ள உங்களோட எலமெண்ட்ட நீங்க லாக் பண்ணி அதுக்குள்ள மட்டும் தான் மூவ் ஆகணும். நீங்க ரிலேட்டிவ்ன்னு குடுத்த உடனே இததான் அதோட பார்டரா கன்சிடர் பண்ணிரும். அப்சல்யூட் எலமெண்ட் இருக்குல்ல இந்த ஹலோ. அது என்ன பண்ணிரும், இதுக்கு முன்னாடி இந்த ஓவரால் வெப் பேஜே அதோட பார்டரா கன்சிடர் பண்ணிட்டு இருந்தது. அதோட பேரண்ட் எலமெண்ட் ஆன இந்த டிவ்வ வந்துட்டு பாக்ஸ வந்துட்டு நான் ரிலேட்டிவ்னு குடுத்தோனே, இதுதான் அதோட பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி அத மூவ் பண்ண ஆரம்பிச்சுச்சு. சோ இதுதான் வந்துட்டு அப்சல்யூட் ரிலேட்டிவ்ங்கிறது அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது மூவ் ஆகும். ஸ்டாட்டிக்ங்கிறது என்ன பண்ணாலும் மூவ் ஆகாது. ஒன்லி மார்ஜின் லெஃப்ட், ரைட் அந்த மாரி குடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும்? அது மூவ் ஆகும். டிஃபால்ட்டா நம்மளோட வெப் பேஜ்ல நம்ம யூஸ் பண்றது வந்து என்ன இருக்கும் அப்டின்னா, ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு பொசிஷன் மாத்தி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு பொசிஷன வந்து ரிலேட்டிவ் அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு அண்ட் ஸ்டிக்கி இது 2 மட்டும் இருக்கு. 2 ப்ராப்பர்ட்டியும் பாத்துரலாம் நம்ம இப்போ. சோ ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கிக்கு பாக்குறதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பேராகிராஃப் டிவ் வச்சுட்டு ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், லாரம் தௌசண்ட். சோ இத நான் இப்போ ஓகே மத்தது எல்லாத்தையுமே நம்ம இப்ப கமாண்ட் பண்ணிடலாம். நமக்கு மத்ததெல்லாம் இப்ப இப்போதைக்கு தேவையில்ல. சோ மத்தது எல்லாத்தையுமே நான் இப்ப கமாண்ட் பண்ணிட்டு, இந்த பேராகிராஃப் மட்டும் வச்சுட்டு, சோ எனக்கு வந்துட்டு இத நான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் ஜூமிங் எஃபெக்ட் இருந்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோலிங் தெரியும். ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் இருந்தா தான் உங்களுக்கு இந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கி கொஞ்சம் புரியும்.
சோ இதுல இன் பிட்வீன்ல ஒரு இடத்துல மட்டும் நான் 1ங்கிற ஒரு H1 டேக கொடுக்கிறேன். ஓகே, சோ லெட்ஸ் see. தள்ளியே கொடுத்துக்கலாமோ? ஓகே, சோ 1ங்கிற எலமெண்ட்டை இங்க நான் வச்சிருக்கேன் H1. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 1 மட்டும் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் நம்ம என்னன்னு கொடுத்துக்கலாம்? 1 கொடுத்தா ஆல்ரெடி 1 ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்க போயிட்டு போயிட்டு பொசிஷன் வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கிறேன். இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபிக்ஸ்டுன்னு குடுக்கறதுக்கு முன்னாடி இது எப்படி ரியாக்ட் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. இந்த ஃபிக்ஸ நான் இப்போதைக்கு குடுக்கல, அதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்படிதான் இருந்துச்சு நமக்கு, அப்படித்தானே? இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ நான் இப்ப ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 1ங்கிற எலமெண்ட் அது மேல இருந்ததுனால எனக்கு கீழே வரல. இதே நான் என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த 1ங்கிற எலமெண்ட் இங்கேயே இருக்கணும், இங்கேயே ஃபிக்ஸ்டா அது ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பொசிஷன்லயே இருக்கும். ஓகே, இப்ப நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் அது ஸ்க்ரோல் ஆயிட்டே தான் இருக்கும். பட் இந்த எலமெண்ட் அதோட பொசிஷன்ல அப்படியே இருக்கும். சோ நீங்க என்னதான் டாப்ல பாட்டம்ல எங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி இந்த எலமெண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இல்ல எனக்கு இந்த இடத்துல இருக்க வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மார்ஜின் லெஃப்ட் ரைட் கொடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 500 பிக்சல், ஓகே, இந்த மாதிரி நான் ஏதாவது கொடுத்துக்கிறேன். ஓகே, மார்ஜின் டாப்ல இருந்து 200 பிக்சல் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப எனக்கு என்ன இடத்துல இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சோ என்னதான் நான் கொடுத்தாலும் என்ன பண்ணும், இது வந்து இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். ஓகே, சோ இப்ப இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. சோ இது பெரும்பாலும் எந்த இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க என்னதான் இங்க கான்டாக்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தாலும் இந்த இடத்துல உள்ள இந்த மெசேஜ் ஐகானு, அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் சர்ச் பண்ற ஐகான்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், சைட்ல அது ஃபிக்ஸ்டா இருக்கும். பட் இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, கான்டாக்ட்ஸ மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. கால் பண்ற இதுலயும் அப்படிதான் இருக்கும். இந்த கால் லாக்லயும் பாத்தீங்கன்னா அந்த கால் பண்ற சிம்பிள் அது பாட்டு சைட்ல இருக்கும், நீங்க கான்டாக்ட்ஸ மட்டும் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துலதான் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. சோ இதுதான் ஃபிக்ஸ்டு. ஓகே, தென் ஸ்டிக்கி. ஸ்டிக்கியும் ஃபிக்ஸ்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்னன்னா ஸ்டிக்கின்னு கொடுத்தீங்கன்னா இதே எலமெண்ட்டுக்கு நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டிக்கின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டிக்கி அப்படிங்கும்போது சோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட் எப்படி இருந்துச்சு, இப்படிதானே இருந்துச்சு இந்த 1. சோ அது இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா நார்மலா நம்ம ஸ்டாட்டிக் ரிலேட்டிவ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்டிக்கியும் அதே மாதிரி தான் நமக்கு இங்க இருக்கு. ஓகே, ஆனா ஒன்ஸ் நான் வந்துட்டு இப்ப நான் இதுல என்ன பண்ணிக்கிறேன்னா இப்ப ஸ்டிக்கின்னு கொடுத்தப்போ நமக்கு ஒரு சேஞ்சுமே இல்ல. நான் இப்போ டாப்ல இருந்து 20 பிக்சல் இப்படி கொடுத்துட்டு இப்ப நான் போய் செக் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கு, நார்மலா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷனே கொடுக்கலனால எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் நான் டாப்ல இருந்து 20 பிக்சல்னு கொடுத்துருக்கேன்ல, சோ அந்த மாதிரி இப்போ இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த டாப்புக்கும் எப்போ 20 பிக்சல் கேப் கிடைக்குதோ அதுக்கப்புறத்துல இருந்து இந்த எலமெண்ட் எப்படி ஆயிரும்,
நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு எப்படி ரியாக்ட் ஆகுமோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டா மாறிடும். ஸோ இனிஷியலா இப்படிதான் இருக்கும். ஒன்ஸ் நமக்கு டாப்ல இருந்து இந்த எலமெண்ட்டுக்கும் அந்த டாப்லயும் 20 பிக்சல் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஸ்டிக்கி வந்து இப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப நான் இங்க வந்துட்டு இதுல இருந்து 40 பிக்சல் இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா இப்படி இருக்கும். அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் ஆகி ஒன்ஸ் அந்த எலமெண்ட்டுக்கும் அந்த டாப்ல இருந்து ஒரு 40 பிக்சல் கேப் வந்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஸ்டிக்கியா ஃபிக்ஸ்டா மாறிடும். ஸோ ஸ்டிக்கிய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ரிலேட்டிவ் பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிலேட்டிவ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாப்புக்கும் அந்த எலமெண்ட்டுக்கும் இடையில நம்ம 20 பிக்சல் கேப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஃபிக்ஸ்டா மாறிடும். இதுதான் ஸ்டிக்கி அண்ட் தென் ஃபிக்ஸ். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வரைக்கும் பார்க்குற வரைக்கும் கிளியரா பொசிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. கொஸ்டின்ஸ்ல அப்சல்யூட்டா டவுட் வர்ற தப்பு இல்லை. இது புரியாத மாதிரிதான் புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் எமோஜி அனுப்புங்க. இல்ல புரியல அகைன் ரிப்பீட் பண்ணுங்கன்னா ஒன்ஸ் மோர்னு சாட்ல போட்டாலும் ஓகே, இல்ல மைக் அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே. எனி டவுட்ஸ்? புரிஞ்சதுன்னு எடுத்துக்கவா, இல்ல டவுட் இருக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்துக்கவா? புரியலையா? மேம் ஐ ஹேவ் ஒன் டவுட் மேம். சொல்லுங்க மேம் நீங்க அந்த அதாவது அந்த ஹலோன்னு கொடுத்துட்டு ஒன்னு கிரியேட் பண்ணீங்கல்ல மேம், அந்த பாக்ஸ் அதுல நீங்க செகண்டா ஒரு கிளாஸ் அந்த ஹலோ வந்து அதுக்கு முன்னாடி பொசிஷன் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்தீங்கல்ல மேம், அதையே நம்ம வந்து அதுலயே பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டே லெஃப்ட்ல இருந்து தள்ளலாம், அந்த ஹலோங்கிற அந்த சென்டர்ல வராதா மேம்? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அந்த அப்சல்யூட் சொன்னீங்கல்ல மேம். ஓகே, இங்க இருக்கு. ஓகே, நீங்க எங்க ரிலேட்டிவ்னு கொடுக்க சொல்றீங்க? இந்த இதுலயே தான் மேம், இதுலயே வந்து ரிலேட்டிவ்னு கொடுக்க முடியும். அதை ஏன் மேம் அந்த ரிலேட்டிவ்னு அந்த பாக்ஸ கொடுத்து தான் இதுல கொடுக்க சொல்றீங்க? ஓகே, நான் இங்க ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். இப்ப எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, கமாண்ட ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். கமெண்ட் பண்ணிருந்தோமோ? சரி, இப்போ எப்படி இது ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்கணுமா? ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி இங்க ரிலேட்டிவ் கொடுத்துட்டு பண்ணலாம். வெயிட் a minute, இதுக்கு நான் ரிலேட்டிவ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரிலேட்டிவ் கொடுத்துட்டு நீங்க அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? பட் என்னன்னா இதுக்கு எக்ஸாக்டா எப்படி எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா, நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி இங்க சொன்னேன். மேபி இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க வந்துட்டு ரிலேட்டிவ் கொடுத்தப்பமே ஒர்க் ஆகுது. ஓகே, பட் அப்சல்யூட்ட வந்துட்டு நம்ம எங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த எலமெண்ட் உங்களுக்கு வந்துட்டு நீங்க அப்சல்யூட் கொடுக்காமலே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. பட் சம்டைம்ஸ் சில எலிமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அப்சல்யூட் யூஸ் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு எலமெண்ட்ட ஒரு பொசிஷனுக்குள்ள நம்மளால மூவ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அதோட பேரண்ட் எலமெண்ட் ரிலேட்டிவாவும் இந்த எலமெண்ட்ட அப்சல்யூட்டாவும் கொடுத்துதான் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஓகே,
பட் நீங்க ப்ராஜெக்ட்ல சில இடத்துல நீங்க வந்துட்டு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏதாவது ப்ராஜெக்ட்ல நீங்க இதே மாதிரி ரிலேட்டிவ் அப்சல்யூட் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி வரும். அப்ப நீங்க வெறும்னு ரிலேட்டிவ் மட்டும் கொடுத்து அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் அந்த எலமெண்ட் என்ன ஆகாது அப்படின்னா அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து தான் மூவ் ஆகுமே தவிர அந்த பாக்ஸ்குள்ள இருந்து அது ஒழுங்கா மூவ் ஆகாது. அப்போ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி இஷ்யூ வரும். பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட்னு குடுத்து, அதுக்கப்புறம் அதோட பேரண்ட் அது எதுக்குள்ள இருக்குதோ, அந்த எலமெண்ட்ட ரிலேட்டிவ்னு குடுத்துதான் அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. பட் இந்த எக்ஸாம்பிள்ல ஒர்க் ஆகுது. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி டைரக்ட்டா ரிலேட்டிவ்னு குடுத்தாலே ஒர்க் ஆகுது. பட் சில டைம்ல உங்களுக்கு அப்படி ஒர்க் ஆகாது. ஓகே. அதனாலதான் அப்சல்யூட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. ஓகே. அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாதான் மூவ் பண்ற மாதிரி வரும். இங்க நான் சிம்பிளா நம்ம படிச்ச லெவலுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி குடுத்திருக்கேன். அதனால இங்க மூவ் பண்ண முடியுது. பட் உங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ல உங்களால மூவ் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரேம் மாதிரி சம்டைம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கார்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? கார்ட்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்புறம் அதோட டீடைல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கார்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம். அந்த கார்ட்லாம் கிரியேட் பண்ணப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஓவரால் கார்டுனா என்ன சொல்லலாம்? நீங்க இப்போ Amazon வெப்சைட்ல எல்லாம் பாப்பீங்க தெரியுமா? உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதோட இமேஜ், அப்புறம் அதோட நேமு, அப்புறம் அதோட பிரைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ்க்குள்ள டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப நீங்க அதுல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ராப்பரா மூவ் ஆகாது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஓவரால் கார்ட ரிலேட்டிவ்னு குடுத்துட்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் அப்சல்யூட்னு குடுத்து நீங்க மூவ் பண்ணாதான் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல நீங்க அப்சல்யூட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ரிலேட்டிவ் குடுத்தாலே மூவ் ஆகுது. பட் அந்த டைம்ல மூவ் ஆகாது. சில நேரத்துல மூவ் ஆகாது. அந்த மாரி இஷ்யூ வர்ற டைம்ல நீங்க வந்து அந்த எலிமெண்ட் அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டு, அதோட பாக்ஸ வந்து ரிலேட்டிவ்ன்னு குடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஓகே. அப்சல்யூட், ரிலேட்டிவ் யூஸ் பண்ற மாதிரி ஆ பெர்ஃபெக்ட்டா ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அப்ப நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. நான் இங்க வந்துட்டு பொசிஷன் இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க சொல்ற மாதிரி இங்கேயே ஒர்க் ஆகுது. நான் இது சிம்பிளா எடுத்தேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி, இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி. ஆ ஓகே. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் நாளைக்கு வேணா உங்களுக்கு அதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து, அது அந்த அந்த இடத்துல ரிலேட்டிவ் ஒர்க் ஆகாத மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. எப்படின்னு அத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ம். எங்க இருந்தது? சரி, ஓகே. மத்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் புரிஞ்சது தானே? அதுல எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? ஸ்டிக்கி, ஃபிக்ஸ்டு அதெல்லாம் புரிஞ்சுதா? ஸ்டிக்கி புரிஞ்சுதா? குட். சஞ்சீவானி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்ல நான் ஏதாவது அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? புரிஞ்சுதா? வெரி ஓகே. சோ நான் குட்ன்னு சொல்றதுனால டவுட்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்லாம் இல்ல. நீங்க கேட்கலாம். ஓகே. புரிஞ்சதுன்னா ஓகே. சூப்பர். அப்படி இல்லாட்டி அகைன் ரிப்பீட் பண்றேன். ஓகே. சோ பொசிஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஓகேவா? இத இப்ப நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. நான் இங்க சின்ன சின்னதா சொல்றேன். இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒண்ணும் தெரியாது. நீங்க ப்ராஜெக்ட்ல சில இடத்துல பொசிஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். இந்த இடத்துல நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? இல்லன்னா அப்சல்யூட் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? அந்த மாதிரி நமக்கு டவுட்ஸ் வரும். அப்போ நீங்க இந்த கான்செப்ட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ரிலேட்டிவ்னா அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து தான் அந்த எலிமெண்ட் மூவ் ஆகும். அப்சல்யூட் அப்டின்னா, இப்போ ஒரு ஒரு இன்சைட் ஒரு கேஜுக்குள்ள ஒரு எலிமெண்ட்ட நம்ம மூவ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம அந்த இடத்துல அப்சல்யூட் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி இஷ்யூ வர்றப்போ, நீங்க இந்த மாரி ட்ரை பண்றீங்க. ஏதோ ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு எலிமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அது ஒழுங்கா மூவ் ஆக மாட்டுக்கு. அது வேற எங்கேயோ மூவ் ஆகுது, ப்ராப்ளம் பண்ணுது அப்டின்னா, அந்த டைம்ல உங்களுக்கு இந்த கான்செப்ட் நினைவு வரணும். ஓகே. நம்ம இந்த இடத்துல அப்சல்யூட்டும், ரிலேட்டிவும் குடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாரி உங்களுக்கு இந்த கான்செப்ட் நினைவு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. Z இன்டெக்ஸ் ப்ராப்ளமும் வரலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ரிலேட்டிவ் யூஸ் பண்ணா தான் நீங்க Z இன்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே. ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? Z இன்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா?
கொஸ்டின் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு தான் நீங்க Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ல எது மேல டிஸ்ப்ளே பண்ணணுமோ அதுக்கு நம்ம Z இண்டெக்ஸ் அதிகமா கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு ஸ்டிக்கில பெரும்பாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணிடுவோம்னா ஃபிக்ஸ்டே யூஸ் பண்ணிடுவோம். ஸ்டிக்கிய வந்துட்டு ரேர் கேசஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்ஸ் ப்ராஜெக்ட் பார்க்கணும்னு நினைச்சேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு நம்ம வந்துட்டு பாக்ஸ் ப்ராஜெக்டும் அண்ட் தென் பார்டர்ஸும் பார்க்கலாம். பாக்ஸ் ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். அது எதுக்காண்டி அந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா டிவ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும் அப்படிங்கறதுக்காண்டி அந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம டிவ் எல்லாம் வச்சிருக்கோம், பட் இன்னும் நல்லா அந்த டிவ் கான்செப்ட் வந்து புரியணும் அப்படிங்கறதுக்காண்டி இந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் அதை எடுத்துட்டு தான் உங்களுக்கு பொசிஷன்ஸே எடுத்துருக்கணும், பட் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவ்வை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டேன். நெட்வொர்க் இஷ்யூ மட்டும் இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட் போயிருப்பேன். அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல, ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட, அதனாலதான் இதை எடுத்துட்டேன். சரி, ஓகே ஓகே உங்களுக்கு டுமாரோ நான் வந்து அப்சல்யூட்டையும் ரிலேட்டிவையும் இன்னும் வேற ஏதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இன்னைக்கு டைமும் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல எனி டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நாளைக்கு செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.